பா எனக்கு Dress எடுக்க போலாம் பா. இருடா. ஆமா இந்த Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? இந்த Dress பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்குப்பா. அப்ப அந்த டாட் போர்ட பாரு. அந்த போர்டு வாங்கிட்டாப்பா. அந்த போர்டா? உன் பர்த்டேக்கு சைக்கிள் வாங்கிக்கோடா. எதுக்குடா வேஸ்டா அந்த போர்டு? ஆமா கொஞ்சம் சைக்கிளே வாங்கிக்கலாம்டா. சரி ஓகேம்மா. எங்கம்மா Dress எப்படி இருக்கு? விடுப்பா. சஞ்சனா அண்ணா ஏன் நீ சோகமா உட்காந்துருக்க? ஒண்ணுல பிங்கி அம்மா இந்த Dress கைட்டுமா. சரிங்க வா. மானே அண்ணாக்கு என்ன பொம்மை வேணும்? இந்த போர்டு தான் பிங்கி. இதுவா வேணும்? ஆமா. ஏன்டி வேற Dress போடுறதுக்குள்ள ஓடி வந்துட்டேன்? அம்மா இந்த Dress நம்ம அண்ணனுக்கு பொம்மையே வாங்கிக்கலாம். சரிடா அண்ணனுக்கு பொம்மையை வாங்கிக்கலாம். ஓகேம்மா. இத கொடுத்துருங்க. இப்ப போய் உனக்கு Dress பார்க்கலாமா? ஓகேம்மா. சரி வாங்க. ஹாய் சிக்கு. ஹாய் அத்தை. ஏன்டா சஞ்சு ரொம்ப டல்லாவே இருக்கான்? தெரியலடா டான்ஸ் ஆடிட்டு வந்தோன்னு நம்ம கேட்கலாம். என்னங்க அவன் ஏன் சோகமா இருக்கான்னு போய் பாருங்க. இதோ பாக்குறேன் இரு. சஞ்சு என்ன சோகமா இருக்க? என்னாச்சு? அப்பா உங்களுக்கு போன வருஷம் ஆனுவல் டே ஞாபகம் இருக்கா? அப்ப நான் டான்ஸ் ஆடும்போது ஆயா உட்காந்து பார்த்தாங்க. ஆனா இப்ப ஆயாவே இல்லப்பா. டேய் ஃபீல் பண்ணாதடா. அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல. அத்தாக்காக மாமாக்காக நான் இருக்கேன். அப்புறம் என்னடா? ஆனா நான் ஆயாவை மிஸ் பண்றேன்ப்பா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு. கஷ்டப்படாத. ஆயா எப்பயும் உங்க கூட தான் இருப்பாங்க. சரியா? கௌசி பாப்பா தூங்கிடுச்சா? தூங்கிருச்சு. போய் கார்ல உட்காந்துக்க போ. இதோ சஞ்சு டான்ஸ் பார்த்துட்டே போயிடலாம் அண்ணா. டைம் ஆகும் கோசி. எப்பயும் உட்காரு போ. பரவாயில்ல. அப்புறம் உன் இஷ்டம். சூப்பரா ஆடுறோம் பாருங்க. அத்தை சூப்பரா ஆடுடா. ஏன் டல்லா இருந்த? ஆயா ஞாபகம் வந்துச்சா? ஆமாமா. ஃபீல் பண்ணாத. ஆனா கரெக்ட் போய் பாதாம் பால் குடிக்கறனா? பிங்கி ரோஸ் மில்க் தான் பிங்கி நல்லா இருக்கும். இல்ல பாதாம் பால் சொல்லிட்டு அது குடிக்கறா. ரோஸ் மில்க் தான். அச்சச்சோ பிங்கி நம்மளால ரெண்டுத்தையும் குடிக்க முடியாது. ஏன்னா பிங்கி அம்மா பின்னாடி வராங்க. இதெல்லாம் வட. என்னடா தங்கம்? நீனும் அப்பாவும் அங்கேயே போய் உட்காருங்க. நாங்க போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம். ஏன்டா தங்கம்? உங்களுக்கு கால் வலிக்கும்ல. ஐயோ என் தங்கமே. அம்மாக்கு மறக்காம சிம்லி வாங்கிட்டு வா. ஓகேமா. நம்ம பசங்க நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்காங்கல்ல. இன்னமாடி உனக்கு புரியல? ஏங்க அப்படி சொல்றீங்க? போய் அங்க பாரு போ. இன்னொரு மாமாண்ட கேட்டு ஜூஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம பசங்க இங்க நான் பாத்துட்டு வந்துட்டு உங்களை வச்சுக்கிறேன். சீக்கிரம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அப்புறம் தான் சீக்கிரமா ஜூஸ் குடிக்க முடியும். ஓகே பிங்கி. பாவீங்களா? அப்பா எனக்கு சிக்கன் பிரியாணிப்பா. சசிபா உனக்கு? எனக்கு சிக்கன் பிரியாணி மட்டும் ஒண்ணு. சசி நீயாச்சும் ஏதாவது டிஃபரெண்டா ஆர்டர் பண்ணலாம்ல. ஒரு மந்தி பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி. கிரில் ஓகேவாடா? ஓகே மாமா. ஹாஃப் கிரில் உனக்கு ஆர்டர் பண்ணிக்குமா? லாப்ஸ்டர் இருக்கா? லாப்ஸ்டர்? ஏன்டி லாப்ஸ்டர் இப்போ? லாப்ஸ்டர் சாப்பிடாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எப்ப பார்த்தாலும் சிக்கன் பிரியாணி, கிரில் சிக்கன் இதே சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? லைஃப்ல டிஃபரெண்டா ட்ரை பண்ணணும். கொண்டு வந்துருங்க. இது ஓகே தான், பட் இதை விட பெருசா இல்லையா? இல்ல மேம். சரி அப்ப இதே கொடுத்துருங்க. எந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சூப்பரா இருக்கு. ஆனா இவ்ளோ சாப்பிட முடியாதே. செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டு பாரு. இல்ல பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. எனக்கு சிக்கனே போதும். நீ சாப்பிடு. மாமா நீங்க சாப்பிட்டு பாருங்க. மாமா நீங்க சாப்பிடுங்க. எனக்கு இதே போதும்டா. வேணாம்டா. இல்ல நீங்க சாப்பிடுங்க. லாப்ஸ்டர் எப்பதான் நீங்க சாப்பிட்டு பாக்கிறது? எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடி. ஆனா சிக்கன் பிரியாணியே போதும். எப்பயும் டிஃபரெண்டான டிஷ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மாமா. இது ஆர்டர் பண்ணிட்டு நான் சாப்பிடணுமா? என்ன சசி சொல்ற? கரெக்ட் தான் சங்கீதா. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து நைஸா சிக்கன் ஐட்டம் வந்து புடிங்கிட்டீங்க. அப்பா போலாம்ப்பா. சரிம்மா. பிங்கி வெளில போலாம். அம்மா கிளம்பிட்டாங்க. வா. எனக்கு நீங்களே வரீங்களா? எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தா கூட என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா வெளில போயிட்டு வர விட மாட்டீங்களா மாமா? சும்மா உன் கூட வெளில வரலாம்னு நினைச்சேன். அங்க இருக்கும் போது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டு தானே வரீங்க. வைஃபுக்கு கொஞ்சம் மீ டைம் வேணும்ன்றத புரிஞ்சுக்கோங்க மாமா. போயிட்டு வா. இவங்கள பத்தி குறை சொல்றதுக்கு இவங்களே எப்படிப்பா கூட்டு போறது? கரெக்டுமா. மா வண்டி இல்லம்மா. ஏய் சஞ்சு. ஆமா ஸ்கூட்டி எங்க? மாமா இப்பதாம்மா வண்டி எடுத்துட்டு போனாரு. இப்ப என்னப்பா பண்றது? கரெக்டான டைம்ல வண்டி எடுத்துட்டு போயிடுதுப்பா. விடுங்கம்மா. சசி எப்பவும் இப்படிதான் பண்ணுவான். வாங்கம்மா உள்ள போலாம். இருங்கப்பா பேசாம கார்லயே போயிடலாம். நான் உங்களை அப்படி பேசுனது தப்புதான். ஃபேமிலி தான் எப்பயுமே முக்கியம். நீங்க கார் எடுங்க. நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலாம். நான் வரல. நீ போயிட்டு வா போ. ப்ளீஸ் மாமா. சஞ்சனா வா போலாம். பட்டு போலாமாடா? ஆம்பா. மாமா வண்டி எத்தனான்டறமா? இந்தாங்கம்மா சாவி. வண்டி இல்ல. அதனால தான் நம்மள கூப்பிட்டுருக்காங்க. ஐயோ பாத்துட்டாங்களே. வண்டி இல்லன்னு சொல்லிட்டாங்களா? கூப்பிட்டீங்களாமா? பொண்ணு இன்னும் கிளம்பல. நீ சீக்கிரமா கிளம்பு. இதோ கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க கார் எடுத்து வெளியே விட்டீங்களா? எதனா ஒன்று சொல்லினே இருப்பா. கார் வெளில விட்டு வா போலாம். குழந்தைங்களுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிட்டீங்களா? போய் வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சி வைங்களேன். தண்ணி பிடிச்சி எப்பயாச்சும் போலாமா? எனக்கு என்னோட ஃபேஸ் கிரீம் மட்டும் எடுத்துட்டு வாங்க. அவ்வளவுதாங்க நான் கிளம்பிட்டேன்.
ஹேய் எங்க தான் வச்சிருக்க எங்கேயுமே காணோம் அவங்க. நீங்க எடுத்துட்டு வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே இந்த க்ரீம் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வெயில்ல நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே நம்மளோட ஸ்கின் ரொம்பவே டேன் ஆயிடுது இல்ல. சோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடும் போது தான் கோஜிக் ஆசிட் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும்னு நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்றாங்க. சோ அதுக்காக நிறைய கோஜிக் ஆசிட் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. பட் இந்த டெர்மடாக்ஸோட 2% கோஜிக் ஆசிட் க்ளோ ஃபியூஷன் க்ரீம் ஜஸ்ட் 300 rupeesக்கே நமக்கு கிடைக்குது. இதுல கோஜிக் ஆசிட் மட்டும் இல்லாம நியாசினமைட் அண்ட் ஆல்ஃபா ஆல்புட்டின் இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ்க்கு ட்ரிபிள் பிரைட்னிங் எஃபெக்ட்டை கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆக்னே ஸ்கார்ஸ் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுது. இப்போ நீங்களே பாருங்க என் ஸ்கின் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. சோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வியூ ப்ராடக்ட்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. வெண்டைக்காய் பூசணிக்காய் எல்லாம் என் முகத்துல இருக்கா? என் முகத்தை ஏன்டா பாத்துட்டு உட்கார்ந்திருக்க? புக்க பார்த்து பாடுறா. மா இது எப்படி படிக்கிறதுனே தெரியலம்மா. இதோட எத்தனை தடவை சொல்லி தரது? ஒத்த சரி கொம்பு போட்டு பா போட்டா வேடா வே இல் ரி லா யார் சொல்லுவா? உங்க அப்பா வந்து சொல்லுவாரா? வே இல் லீ இல்லடா லாடா. பார்த்து தான் படிக்கிறியா இல்ல பார்க்காம எதனா படிக்கிறியா? குழந்தைகளுக்கு கோவப்படுற சுலா சொல்லி கத்துக்கோமா. நீங்க உட்கார்ந்து பொறுமையா கத்து கொடுங்க மாமா, நான் போய் தோசை ஊத்துறேன். பாலாஜி விந்தை மனிதர், இந்தை மனிதர், விந்தை மனிதர், இந்த மனிதர். இந்த பாலாஜி முடிக்கிற நீ ஜாகிர மனிதர் வராதா? படிச்சு முடிப்ப. அதெல்லாம் படிச்சு முடிக்க 12 மணி ஆயிருந்ததா? அது வரையும் பொறுமையா சொல்லி தாத்தா. படிச்சு முடிக்க 12 மணி ஆயிடும். ஆமா தாத்தா. தாத்தா டெய்லி நீங்க எனக்கு சொல்லித்தா. சொல்லி தந்துடலாம் சங்கிமா. ஓ அதுக்குள்ளே தொண்டை கட்டிக்கிச்சா? சங்கீதா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாங்க, தோசை ஊத்த போறேன். உனக்கு கால் வலி இருக்குடி, நான் ஊத்துறேன் நீ வா. அர்ஜுன் அருவில் அருச்சந்திர சொல்லு. என்னங்க பசிக்குதுங்க, தோசை ரெடியாங்க. யாரோ தோசை தோசை தோ வந்துட்ட ரெடி ஆச்சிரு. தோசை ரெடி, இந்தா நல்லா சாப்பிடு. என்னது இது? தோசை ஃபுல்லா புட்டு புட்டு தீஞ்சு போயிருக்கு. இது எப்படி சாப்பிடுறது? தோசை புட்டு தானே சாப்பிடுவாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. இந்த புட்டு தோசை நீங்க சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு நான் போய் ஊத்திக்கிறேன். கோச்சு காசை முட்டு ஊத்துறேன், சாப்பிடுறியா? இந்தா எப்படி பர்ஃபெக்ட்டா இருக்கா? அப்பாடா. என்னடி ஆச்சு? எவ்வளவு உப்புங்க போட்டு தொலைச்சிங்க? உப்பு நிறைய இருக்கா? இவ்வளவு தாண்டி போட்டேன். உங்களை போய் சமைக்க விட்டேன் பாருங்க. கிச்சனையும் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏய் அப்புறம் பாத்து போடி முட்டைக்கே வந்து ஒஞ்சிச்சு மெச்சிட போற. இது வேறயா? போச்சு, இதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போதோ தெரியல. என்னங்க வாங்குங்க போலாம். எங்கடி? Dress எடுக்க தான். ட்ரெஸ் நீ போட்டு வந்தா போதாதா? நான் வர வரணுமா என்ன? அப்பா குழந்தைய பார்த்து பாரு, நீங்க வாங்க. முக்கியமான காலுக்கு நீ போயிட்டு வந்துருப்போ. சரிங்க மாமா வந்துடுறேன் மாமா. ட்ரெஸ் பார்த்துட்டா போல இருக்கு. ஏய் ஹே வந்துட்டீங்களா? அப்புறம் வரணும்னா கோச்சுப்பா, அதான் வந்தேன். இவ்வளவு நேரமா செலக்ட் பண்ண முடியாம கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இது நல்லா இருக்கா? நல்லா தான் போய் போட்டு போக வேண்டியது தானே. சரி நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கு? இத பாரு. எனக்கு செட் ஆகும் தோணலைங்க. இது உனக்கு செம்மையா இருக்கு, எனக்காக போட்டு பாரு போயிட்டு. சரி கொடுங்க, எப்படி இருக்கு? வாவ் செம்மையா இருக்குடி. ஐயோ பரவாயில்லடி, இப்பதான் ஒரு Dress எடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதையும் வாங்கிக்கோ. என்னம்மா கணேஷ் இன்னும் வரல? அப்பா இதோ அவங்க ஃபோன் பேசிட்டு வராங்களாம். இருந்தாலும் நீங்க ரொம்ப பாசமா இருப்பீங்க போல தெரியுமா கணேஷ் மேல. ஏன்பா? அவர் வரலன்னு உடனே உங்க முகம் மாறி போச்சுமா. நீங்க வேற. நானா போயிருந்தா எனக்கு ஒரு Dress தான், அதுக்கு மேல எடுத்தா திட்டு தான் விழும். அதுவே அவங்க என் கூட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எதனா Dress பிடிச்சிரும், அந்த Dress என்ன போட்டு காட்ட சொல்லி அந்த Dress-ஐயும் அவங்களே எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதான் கூப்பிட்டேன். ரொம்ப நாள் லைட்டாவா இருக்குமா. என்னங்க சாப்பிட்டு போயிடலாமா? கௌசி முன்னாடியே போயிடுச்சுடி. என்ன எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருக்கோம். யாரு? உங்க தங்கச்சி. ஆமா அங்க கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துட்டு நல்லா வெட்டுன்னு வெட்டி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்காப்ல. மானத்தை வாங்குது கௌசி. அண்ணே அங்க நின்னு ஏன் வேடிக்கை பாக்குற? சாப்பாடு காலியிட போது, சீக்கிரமா. தயிர் வடை ஒண்ணு கேளுங்க. சீக்கிரம் வாடி, எவ்வளவு நாள் சாப்பிட்டுட்டு இருப்ப? பாப்பாவை உங்ககிட்ட கொடுத்துட்டு அங்க 3வது ரவுண்ட் போயிட்டு இருக்கு போல. என்னடா? ஆஹா ஒண்ணு இல்லடா, நல்லா சாப்பிடுறா. சரிடா. அப்பா என்ன பிங்கி? எனக்கு மைசூர் பாக் வேணும். அம்மா பாப்பாக்கு பனானா வேணுமா? அதான் கௌசிகா போய் போட்டோ எடுப்போல, போட்டோ எடுத்துட்டு இறங்கி வரும்போது நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. அப்பா அப்பா எனக்கும் ஒரு பாதுஷா வேணும். இப்ப என்னடா சாப்பிட்டீங்க? இந்தா பிங்கி. தேங்க் யூ பா. இந்த பனானா இந்தாடா. சந்தோஷமா? ஆம்பா. அங்க போய் ஒண்ணு எடுத்துன்னு வந்தா பாக்குறதுனா நினைப்பாங்க. நானும் ஒரு மைசூர் பாக் எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. இதுக்கா ஸ்வீட் கேட்டீங்க? அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேங்க. ஃபாதர்ஸ் டே மாமாக்கு சொல்றீங்க, எனக்கு எதுக்கு நீ சொல்ற? ஏன் உங்களுக்கு நான் சொல்ல கூடாதா? லவ் யூ பா. லவ் யூ. நீங்க கொடுங்க அப்பாட்ட ஃபாதர்ஸ் டேக்கு. நானும் எவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்கேன் அத்தை, அந்த பழைய சேரை மட்டும் எடுத்து வெளியில போட்டுறலாம்ட்டு. ராஜனே அந்த பழைய சேர் எடுத்து வெளியே போட்டுருப்பா. ஏன்பா அந்த சேர் எடுத்து வெளியில போடுற? அம்மா தான் வெளில போட சொன்னாங்கப்பா. எங்க அப்பா அம்மா வந்து ஒரு சேர் தான் அழுத்தி வெளியில போட்டீங்களா? அட நீ வேற உன்னை போய் அம்மாட்ட கேளு போப்பா. இந்த சேர் நல்லா இருக்கான்னு பாருங்க அத்தை. நல்லா இருக்குமா?
யாமே எதுக்கு நீ எங்க அப்பா சத்துக்கு வெளியே போட சொன்ன? பசங்க வீடெல்லாம் அழகா ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. அப்புறம் அந்த பழைய சேர் வந்து அசிங்கமா இருக்கும்ல, அதான் எடுத்து வெளியே போட சொன்னேன். எதெல்லாம் பண்ணிட்டு போங்க. எங்க மாமனார் ரொம்ப ஃபீல் பண்ணதுனால அவரோட அப்பா சேரை ரெடி பண்ணி தரலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் சேர்ல இருக்க டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு 320 ml ஷீட்டால நல்லா ரப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவைலபிளா இருக்க உட் ஸ்ட்ரெயினரை சேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 2 hours நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போ 100 ml ஆஃப் ஷீலாக் வாட்டர் பேஸ்ட் கிளாஸி உட் பாலிஷை ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு அது கூடவே 30 ml ஆஃப் வாட்டரை மிக்ஸ் பண்ணுங்க. இதனால நெடி எரிச்சல் எதுவுமே வராது, பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி வாட்டர் பேஸ்ட். இப்போ மிக்ஸ் பண்ண இந்த உட் பாலிஷை டைம் இன்டர்வல் எடுத்து 2 times அந்த சேர் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. இப்போ நீங்களே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்ல இருக்க டிஃபரன்ஸை பாருங்க. சோ நீங்களும் உங்ககிட்ட இருக்க பிரீஷியஸ் ஓல்ட் திங்ஸ்க்கு நியூ லைஃப் கொடுக்கணும்னா ஷீலாக் வாட்டர் பேஸ்ட் கிளாஸி உட் பாலிஷை மறக்காம யூஸ் பண்ணுங்க. சஞ்சு அப்பா மேட்ச் பண்ணி காட்டவா? மேஜிக்கா? என்ன மேஜிக் பா பண்ணுவ? சஞ்சு இந்த வரக்குள்ள அது இங்க போயிட்டு இந்த வரல இங்க வந்துரும். பாக்குறியா? பாக்குறேன்பா. 1 2 3. அப்பா எப்படி பா பண்ண? அதெல்லாம் மேஜிக்டா. அப்பா எனக்கும் சொல்லிட்டாப்பா. டேய் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. போடா போயிலறா போடா. போப்பா. எதுக்குடா கூப்பிடுறேன்? இந்த அப்பா ஒரு மேஜிக் பண்ணாருமா, அதை சொல்லியே தரநாட்டிக்கிறாருமா. ஐயோ வரானே. என்னங்க மேஜிக் பண்ணீங்க? உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் போ. என்னடா பண்ணாரு? சொல்லாதடா. அம்மா இந்த விரல அப்பா இந்த பக்கம் வர வச்சிட்டாருமா. இவ்ளோதானா? இது ரொம்ப ஈஸிடா. அப்படியாம்மா? இந்த விரல் இருக்கா, இதை மடக்கி இப்படி வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஐயோ சொல்லிட்டாளா? அப்பா இதெல்லாம் ஒரு மேஜிக்னு குழந்தை பிள்ளை ஏமாத்திருக்கீங்க உங்களை. நீ வா சஞ்சு, நான் வேற மேஜிக் பண்ணி காட்டுறேன். என்னது வேற மேஜிக்கா? அப்பா ஒண்ணு